வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவை விமான நிலையத்தில் அண்ணாமலைக்கு மிக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு. தனியாக இயக்கத்தை தொடங்கினார்ல, அந்த அறிவிப்புக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்திருக்காரு அண்ணாமலை. அதனையொட்டி ஆதரவாளர்கள் குவிஞ்சிட்டாங்க. டிவிகே டிஎம்கே அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஓவர் பில்டப் மாதிரி தெரியுது, ஆள் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அண்ணாமலைக்கு மீடியாக்கள் ஓவராக பில்டப் கொடுக்குறாங்க, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னு பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலைக்கு மீடியாக்கள் ஓவர் ஹைப் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு வரக்கூடிய சப்போர்ட்டு ஆர்கானிக் சப்போர்ட்டுங்க. யாருக்கிட்ட அண்ணாமலையை பற்றி கேட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் அண்ணாமலை மேலே இருக்குது. நல்லா படித்தவர், நல்லா சிந்திக்கக்கூடியவர், யங்ஸ்டராக இருக்கார், கண்டிப்பாக அரசியலுக்கு வரதை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அண்ணாமலைக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய இயக்கம் கட்சியாக மாறிய பிறகு அதிரடியான அரசியல் பண்ணுவாப்பில். டிவிகே கவர்மெண்ட்டை எதிர்த்து அவருக்கு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இனி போட்டி கிடையாது. டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் போட்டியாகவே கன்சிடர் பண்ண மாட்டார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு போட்டி டிவிகே தான், சிஎம் விஜய் தான். அப்படி தான் அண்ணாமலை அவருடைய அரசியல் களத்தை கொண்டு போவார். அதனால் இப்போ வரக்கூடிய ரெஸ்பான்ஸு ட்ரெய்லர் தான். இயக்கம் கட்சியாக மாறின பிறகு இருக்குது மெயின் பிக்சர். டிஎம்கேவும் டிவிகேவும் அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத எதிர்காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அதிமுகவில் சமீபத்தில் ஒரு பிளவு வந்துச்சுல. எஸ்பி வேலுமணி தலைமையில் நிறையா எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? நிறையா முக்கிய புள்ளிகளுடைய கட்சி பதவியை பறிச்சார். எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இது மாதிரி முக்கிய புள்ளிகளுடைய கட்சி பதவியை பறிச்சார். அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி மற்றும் சில முக்கிய புள்ளிகள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதிமுகவிலே இருக்கோம், ஆனால் நாங்கள் முன்னாடி இருந்த கட்சி பதவியை மறுபடியும் எங்ககிட்டே கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் விருப்பம் இல்லையா. ஒரு தடவை நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டாங்க, மறுபடியும் இவங்க கட்சி பதவியில் இருக்கிறது நமக்கே ஆபத்து. அதனால் அவங்க ஏற்கனவே வச்சிருந்த பதவிகளை கொடுக்க வேண்டாம், பறிச்சது தான் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி இருக்காராம். இதனால் எஸ்பி வேலுமணியுடைய டீமு பயங்கர அதிருப்தியில் இருக்காங்களாம். தங்கமணி, வேலுமணியெல்லாம், விஜயபாஸ்கர்லாம். இப்போது பேசாமல் அதிமுகவை விட்டு வெளியே போயிடலாமா, தாவேகா இல்லை டிஎம்கே இந்த பக்கத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்களாம். இது அதிமுகக்குள்ளே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டு. மூணாவது, விஜயதாரணி இருக்காங்களே, அவங்க பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் சேர போகிறாங்களாம். காங்கிரஸில் எம்எல்ஏ பதவியில் இருந்தாங்க, விலவங்கோடு எம்எல்ஏ பதவியில் விஜயதாரணி இருந்தாங்க. அவங்க அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் சேர்ந்தாங்க. இப்போது பிஜேபியிலேருந்து விலகி தாவேகாவில் சேர்றாங்க இன்றைக்கி பனையூரில். இப்படி தகவல் வருது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தனி இயக்கம் தொடங்கின பிறகு சாரையாக நிர்வாகிகள் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துக்கிருக்காங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்தே நயினார் கும்பல் இன்னும் மீளலை. அதுக்குள்ளே இப்போ விஜயதாரணியும் பாஜகவுக்கு ஜூட்டு விட்டுருக்காங்க. நான் சொன்னேன்ல, எதிர்காலம் WTLஆ இல்லை டிவிகேவா, இதுதான் எதிர்காலம். யார் கட்சி மாறினாலும் சரி, கட்சியில் வந்து சேர்ந்தாலும் சரி, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இயக்கத்தில் தான் சேருவாங்களே தவிர திராவிட கட்சிகளில் சேர்றது கஷ்டம்தான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.